السلام عليكم ورحمة الله وبركاته. جزاكم الله خير. الشيخ கௌரவ ரஃபாயுத்தீன் ஷர்கி அவர்களுக்கு பொதுவாக குழந்தைகள் சம்பந்தமான ஒரு தெளிவை சொன்னாங்க. அதாவது குழந்தைகள் என்பவர்கள் நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு அமானிதம். அல்லாஹ் தஆலா நிறைய செல்வங்களை பற்றி சொல்கிறான் தானே. அந்த செல்வங்கள் ஆகப்பெரிய செல்வம் தான் குழந்தை செல்வம். இதெல்லாம் எப்படி சொல்கிறான்? நூஹ் நபியுடைய வரலாற்றை சொல்கிற நேரத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்டா, ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் உங்களது ரப்பிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அவன் உங்களுக்கு என்ன செய்வான்டா, யக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களோட பாவங்களை மன்னிப்பான். பாவத்தை மன்னிக்கிறத மட்டும் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து என்ன அந்த வசனம், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன், உங்களுக்கு அல்லாஹ் குழந்தைகளை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் உதவி செய்வான். எதை கொண்டு? பி அம்வாலின் வபனீன். அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு அல்லாஹ்வோட பெரிய ஒரு அமானிதம் தான் குழந்தைகள். அல்லாஹ் தஆலா குழந்தைகளை சொல்கிற இடத்துல உங்களது குழந்தைகள் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்கிறான். அது மாத்திரமல்ல, ஷேக் சொன்னார் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம துவா கேட்கணும்னு சொல்கிறோம். நம்ம எத்தனை பேர் குழந்தைக்காக துவா கேட்குறோம்? உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேரண்ட்ஸ் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், நாங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது, மனைவியோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுற நேரம், அங்கே கூட ஒரு துவாவை சொல்லி தந்தார் ரசூலுல்லாஹ். நிறைய பேருக்கு அது பாடம் இல்லை. அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா. சரிதானே? அப்போது நம்ம ஸ்டார்ட்ல இருந்தே பிள்ளைகள் கிடைக்க முதல்லையே அந்த புள்ள நல்ல குழந்தையாக உருவாகணுன்றதுக்கான வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் தரப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்ல, குழந்தையை உருவாக்குறோம், இந்த உலகத்தில் அந்த நல்ல ஒரு பிள்ளையாக நாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். மௌலவி சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ் ஒன்று, இன்னக்க இன்ததர வரஸதக அக்னியா கைரு மின் அன்ததரஹும் ஆலத்தன். நீங்கள் உங்களோட குழந்தைகளை அடுத்தவன்கிட்ட போய் கை நீட்டுற ஒரு குழந்தையாக நீங்கள் அவர்களை விடுவதை விட அந்த பிள்ளையை செல்வந்தனை விட்டுட்டு போங்க, அதுதான் சிறந்ததுன்னாங்க. நம்ம செல்வத்தை பிள்ளைகளுக்கு சேர்க்கணும், நம்ம அதுக்காக முயற்சிக்கணும். அதே நேரத்தில் அந்த பிள்ளையை வெறுமனே செல்வத்தோடு மட்டும் விட்டுட்டு போகாமல் நல்ல தீனியத்தான ஒரு பிள்ளையாக விட்டுட்டு போகிறதுக்கான அழகான வழிகாட்டுதல்களை ஷேக் நமக்கு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அவருக்கு மென்மேலும் கூலியை வழங்கணும். இது எனக்கு தேங்க்ஸ் பண்ணுற விஷயமல்ல, இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிற டிஏசிக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும், நிறைய தேங்க்ஸ் பண்ணணும், முதலாவது விஷயம். அடுத்தது எங்களோட ஷேக் அல் ஹாஃபில் அப்துல் ஃபத்தாஹ், உங்களுக்கு தெரியும், சென்ற முறை வந்து ஒரு அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படியே அந்த பசுமர தாணி மாதிரி நம்மளோட உள்ளத்தில் பதிஞ்ச ஒரு உபதேசம் தான் மரணம் சம்பந்தமான சில தகவல்கள். இப்போ அவங்ககிட்ட நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்போம். என்னென்னா, அதாவது இந்த பேரண்ட்ஸோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புகள் என்ன, அல்லாஹு தஆலா சுமத்திக்கிற அந்த அமானிதத்துக்கு பெற்றோர்கள் அந்த பொறுப்பை எவ்வாறு சுமக்கணும், பிள்ளைகள் என்கிற அந்த அமானிதத்தை அவங்க எப்படி பொறுப்போடு அவங்க சுமக்கணும், அதை வழிகாட்டணுன்ற விஷயத்தை ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி அவங்ககிட்ட நாமும் கேட்டு பார்ப்போம். மைக்கு கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஷேக் கேட்ட இந்த ஒரு கேள்வி ஏன்னா சுருக்கமாக சொல்கிறேன், இந்த பெற்றோர்களின் பொறுப்பு என்ன, அது எத்தகைய ஒரு பெரிய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகளை படைத்திருக்கிறான். ஒரு படைப்புக்கும் ஒரு வேலையை வச்சுருக்கிறான். மா ஹலக்த ஹாதா பாத்திலா, அந்த வானத்தையும் பூமியையும் பார்த்து சிந்திச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் கட்டளையிட்ட அந்த வார்த்தை, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, எதையும் அல்லாஹ் வீணுக்கு படைக்கவில்லை. இப்போ எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறான். ஒரு அரசனா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, வேலைக்காரனா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இதிலேயே அனைத்திலும் ஆக சிறந்த பொறுப்பு எதுவென்றால் பெற்றோர்களின் பொறுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒருவரும் பொறுப்புதாரிகள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, அதை பற்றி நாளைய தினம் அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கேட்பான். இப்போ முதல் விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பெற்றோராக ஆகிவிட்டோம், ஏதோ கல்யாணம் முடித்தோம், ஏதோ அப்படி பிள்ளையை பெற்றுக்கிட்டோம், ஏதோ காலம் ஓடுதுன்று கிடையாது. இது ஒரு இபாதத். பிள்ளை வளர்ப்பது ஒரு இபாதத். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி ஃபல் அமீரு ராயின், ஒரு அரசன்
அல்லது ஒரு லீடர், அவர் ஒரு பொறுப்புதார். யார் மீது? அலன்னாஸ், மக்கள் மீது. அவர் மக்களோட விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடம் கேள்வி கேட்பான். அதே ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸில் ஆணையும் பெண்ணையும் வித்தியாசப்படுத்தி சொல்கிறார்கள். வர்ரஜுலு ராஇன் அலா அஹ்லி பைத்திஹி, ஒரு ஆண் அவனோட வீட்டாரின் மீது, அஹ்லி பைத்தினா மனைவியையும் சேர்க்கும் அனைவரையும் சேர்க்கும், அவர்கள் அனைவர் மீதும் பொறுப்பானவராக இருக்கிறார். அது பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடம் கேள்வி கேட்பான். குறிப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வம்ரஅத்துர் ரஜுல், அந்த ஆணின், அந்த மனிதனின் மனைவி, ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா, அலா பைத்திஹா என்று ரசூலுல்லாஹ் கூறவில்லை, கணவனின் அந்த குடும்பத்தின் மீது அவளுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த கணவனின் பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ மனைவிக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது, கணவனுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ இந்த பொறுப்புகளை, தாயும் தந்தையோட இந்த பொறுப்பையும் ஒரு மனிதன் பார்க்க வேண்டுமென்றால், சொல்ல வேண்டுமென்றால் இது இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் ஒரு வகையான பொறுப்பு எப்படிப்பட்ட பொறுப்பு என்றால், முஸ்லீமாக இருக்கட்டும் சரி, காஃபிராக இருக்கட்டும் சரி, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் சமமாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அது இந்த துனியாவுக்காக அந்த பிள்ளைகளை வளர்ப்பது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கம் இந்த விஷயத்திலும் குறைவிடவில்லை. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், இந்த துனியாக்காக பிள்ளைய வளர்க்கக்கூடாதுங்க, மர்மைக்காக மட்டும்தாங்க வளர்க்கணும், பள்ளிவாசலில் போய் விட்டுருணுங்க, அல்லாஹ்வோட பாதையில் அப்படியே விட்டுருணுங்க. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஹதீஸ்களில் கூறுகிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த மனிதர்களை கூறும்போது கூறினார்கள், ഖൈറുன் நாஸி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களே சிறந்த மனிதர் யார் என்றால், மற்ற மனிதர்களுக்கு தேவையுள்ளவனாக, அதாவது பயனளிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான். அப்போ ஒரு தாயும் தந்தையும் ஒரு பிள்ளையை வளர்க்கும் போது, நாளைக்கு என் பிள்ளை இந்த சமுதாயத்தில் எனக்கு சம்பாதித்து தருதோ இல்லையோ, மக்களுக்கு பயனுள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும். இப்போ எத்தனை பேரை பார்க்குறோம், எத்தனை வாலிபர்களை பார்க்குறோம் சோஷியல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறாங்க, எத்தனை தாய் தந்தைகளோட துஆக்கு ஆளாகிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸில் கூறினார்கள், மர்மை நாளில் என்னிடம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே யார் என்று கேட்டால், அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் சிறந்த அஹ்லாக் உடையவர்கள். அப்போ பிள்ளைகளை அப்படிப்பட்ட அஹ்லாக் உடையவர்களாக வளர்க்கணும். ஆனால் எல்லா தகப்பனர்களும் இந்த ஒரு நோக்கம் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், யாருக்கும் புள்ள கெட்டு போகணும், ரவுடியாக போகணும், சீரழியணும் என்று யாருக்கும் அந்த ஆசை இருக்காது. ஆனால் எல்லாரும் கோட்டையிடுற ஒரு விஷயம் எதுவென்றால், இந்த உலகத்துக்காக பிள்ளைகளை வளர்க்கிறோம், மறுமைக்காக எதை சேமித்தோம், மறுமைக்குள்ள சந்ததியாக அவர்களை வளர்த்தோமா என்று பார்த்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்களோட சந்ததியும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது பொறுப்பு. நாளைக்கு உங்களோட புள்ள அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்துக்கு சென்றால் எந்த ஒரு தந்தைக்கும் தாங்க முடியாது. அப்போ அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று தான் நடந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார்கள், எல்லாம் செய்தார்கள், பிள்ளை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிள்ளை காஃபிர்கள் ஒருத்தவராக மாறிவிட்டார். அந்த இடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். قال رب إن ابني من أهلي, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னோட மகன் என்னோட குடும்பத்தை சார்ந்தவன், வ இன்ன வஅதகல் ஹக், உன்னோட வாக்கு உண்மையானது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ எனக்கு என் பிள்ளையை காப்பாத்துறியா அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுத்து விட்டான். கூறினான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், உன்னோட மகன் உன்னோட குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை. அல்லாஹ் கூறிவிட்டு ஒரு காரணத்தை கூறினான். இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், சாலிஹான அமல் உன் மகன் செய்யவில்லை, நல்லவர்களில் ஒருத்தவனாக உன் மகன் இல்லை. அதனால் தெரிந்து கொள்ளவன் ஒரு தகப்பனும், என் மகன் ஏதோ வளர்றான், ஏதோ அதான் அவன் பாட்டில் வளர்ந்துருவாங்க, சாப்பாடு போட்டால் வளர்ந்துருவாங்க, கிடையாது. உங்களோட குடும்பத்தில் ஒருத்தவனாக மாற வேண்டுமா, அமலுன் சாலிஹ், உங்களோட குடும்பத்தோட உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால்தான் அல்லாஹ்விடம் அவர்கள் உங்களோட குடும்பத்தினராக மாறுவார்கள். இல்லை என்றால் இந்த உலகத்தில் சொல்லிக்கொள்ளலாம், என் மகன் அங்கே சம்பாதிக்கிறான், இங்கே சம்பாதிக்கிறான், ஆனால் அல்லாஹோட கண்ணுக்கு முன்னாடி அது இருக்காது என்று சொல்லி, தாயும் தந்தையோட பொறுப்பு எவ்வளோ பெரிய பொறுப்பு என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஜஸாக்குல்லாஹு கைரன். ஒரு அழகான, அதாவது ஒரு தாய் தந்தையுடைய பொறுப்பு எவ்வாறு இருக்கணுன்ற விஷயத்தை தெளிவாக சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ் அவருக்கு நற்கூலி வழங்குவானாக. பொதுவாக நாம்
ஒவ்வொரு பொறுப்பு பற்றியும் விசாரிக்கப்படுவோம் அப்படின்ற ஹதீஸை சொன்னாங்க. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்தி. உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க. நாளைய மறுமையில் நம் குழந்தைகள் அல்லாஹ் விசாரிப்பான். சில நேரம் நாம் எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் சில குழந்தைகள், சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அந்த நபி தன் குழந்தைய எப்படி அழகாக வளர்த்திப்பாங்க. சமுதாயத்துக்கு இவ்வளோ பிரச்சாரம் பண்ணவர் தன்ற குழந்தை விஷயத்தில் அவர் கவனம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டார். அந்த நபி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னபினி மின் அஹ்லி. அவங்க சொல்கிறாங்க, யா அல்லாஹ் ஏன் மகன்ப்பா, ஏன் மகன், அல்லாஹ்ட்ட சொல்கிறான், என்னுடைய மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன், நீ என்னுடைய குடும்பத்துக்கு உதவி செய்கிறதா வாக்களிச்சிக்கிறான். அல்லாஹ் ஆன்சர் பண்ணுறான் தெரியுமா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக்குன்றான். அவன் உன் குடும்பமே இல்லையேன்றான். யாரை பார்த்து சொல்கிறான்? புள்ளே சொல்கிறான், உன் குடும்பமே இல்லையே. ஏன் காரணம் சொல்கிறான்? இல்லை, என்ன ரீசன் அதுக்கு? இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ். அவனுடைய செயல் நல்லா இல்லை. நாம் நமது குழந்தை என்று எப்போ நம்ம அந்த குழந்தைய நாம் உரிமை நம்ம அதை வச்சு சந்தோஷப்படணும்டா, அந்த குழந்தை நல்ல செயலை செஞ்சால் மட்டும்தான். இதை தான் நம்ம இதில் புரிஞ்சுக்கொள்கிறோம். இந்த பொறுப்பு யாருடைய? பேரண்ட்ஸுடைய, பெற்றோர்களுடையன்றதை மிக அழகான முறையில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு சந்தர்ப்பம் நான் இதில் ஒரு பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை வளர்ப்பில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்கன்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கக்கூடிய ஒரு யார் சரி கொஞ்சம் ரெடி ஆகுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் உங்களோட கருத்துக்களை இந்த இடத்துல வந்து சொல்லத்துக்காக வேண்டி. அந்த வகையில் அடுத்த சந்தர்ப்பத்தை நமது மதிப்புக்குரிய சகோதரர், உங்களுக்கெல்லாம் தெரிந்த அபு சஃப்வான், மிக நீண்ட நாட்களாக இந்த டிஐசியினுடைய தாவா துறையில் பல வகையிலும் தியாகங்களோடு செயல்பட்டு வரக்கூடிய ஒரு சகோதரர். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக, அவரையும் எங்களையும் இந்த மார்க்கத்துக்கு பணி செய்யக்கூடியவங்களை ஆக்குவானாக. அவரிடம் நாம் கேட்குறது என்னென்னா, அவர் ஒரு தந்தையாக இருக்கிறார், அதே நேரத்தில் மார்க்க ரீதியான ஒரு தெளிவுள்ளவராகவும் இருக்கிறார். அதாவது இன்று குழந்தைகளை உருவாக்குவதில் நாம் எப்படி சேலஞ்ச் நமக்கு இருக்குது, எப்படி எத்தகைய அதாவது சவால்களை நாம் எதிர்நோக்குகிறோம். நம்ம எவ்வளோதான் குழந்தைய வளர்க்கணும்னு, நல்ல பிள்ளையை வளர்க்கணும்னு ட்ரை பண்ணினாலும் பல சவால்களை நாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். யாரும் அதை மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட உங்களது அனுபவத்திலும் அதே போல் மார்க்க ரீதியாகவும் நாம் இன்றைய நூற்றாண்டில் குழந்தைகளை உருவாக்குறதுக்கு எதிர்கொள்கிற சவால்கள் என்னன்ற சம்பந்தமான ஒரு சில தெளிவுகளை தர முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், ஷேக் உண்மையிலேயே ஒரு சவாலான கேள்வியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே மார்க்கம் தெரிந்தவன் என்கிற ஒரு அடிப்படையிலும் மக்களுக்கு மத்தியில் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைக்கக்கூடிய பெற்றிருக்கக்கூடிய கல்வியை மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய வகையில் நாமும் தாவா காலத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு அக்கறையிலும் நம் குடும்பத்திலும் பிள்ளைகள் இருக்குது. அப்போ இது சவால்கள் என்று பிள்ளைகளுக்கு நம்ம பார்த்தோன்னு சொன்னால், உண்மையிலேயே கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கேள்வியாக இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். காரணம், அப்பொழுதுள்ள சூழ்நிலை மக்களுக்கு மத்தியில் இந்த அளவிற்கான ஒரு மார்க்க பிரச்சார சூழல் இல்லை. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவர்களுடைய தாவா காலத்தில் இருந்தவர்களுக்கு அனுபவம் தெரியும். ஆனால் இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு நிஅமத், பல வகையில் ஊடகங்கள் மூலமாகவும் ஒரு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோவில் இன்றைக்கி ஒரு ஜும்மா குத்பா நடந்தாலும் அது உடனடியாக மக்களிடம் சென்றடையக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் அந்த மார்க்கம் போய் சென்றடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கால் சொல்ல பார்த்தீங்கன்னா, மார்க்கம் பெரும்பான்மையான இந்த தாவா சென்டரோடு தொடர்பு உள்ளவர்களுக்கு மார்க்க பொதுவாகவே தெரியும். இப்போ இவர்களுக்கு தான் தெரியும் உண்மையில் அந்த சவால்கள் என்னென்னு. நாம் வீட்டில் பிள்ளையை பார்க்குறோம், வமாபி நிஅமத்தின் ஃபமினல்லா, அல்லாஹ் வழங்கியது அனைத்துமே அல்லாஹ் இருக்கக்கூடிய நியமத்து எல்லாமே அல்லாஹ் தான் வழங்கினான். வமாபி நிஅமத்தின் எல்லா நியமத்தும் அல்லாஹ் கிட்ட இருந்து வந்ததுன்ற ஒரு அடிப்படையில் தான் ஒரு முஸ்லீமாக நாம் மார்க்க அறிவு பெற்றவர்கள் இருக்கிறோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற நேரத்தை விட, உண்மையிலேயே மௌலவி, நம்மிடம் இருக்கக்கூடிய பெற்றோர்களிடம் பிள்ளைகள் இருக்கக்கூடிய நேரங்களை விட
சமுதாயத்தில் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அல்லது டியூஷன் சென்டராக இருக்கட்டும், அல்லது கோச்சிங் சென்டர், அல்லது விளையாட்டு, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களை தவிர்த்து உள்ள கூடுதலான நேரங்கள் பிள்ளைகள் கழிப்பது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல்ஸில் தான். அதுவும் பெரும்பான்மையான ஸ்கூல்கள் பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்டின் மிஷினரிஸ், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான ஸ்கூல்ஸ் கிறிஸ்டின் மிஷினரிஸ் தான் நடத்துகிறாங்க. அதே போல் யூத கலாச்சாரம் அந்த சூழல் அடிப்படையில் தான் அந்த ஸ்கூல்ஸும் இருக்குது. அப்போ பிள்ளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் போய் ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம்ன்ற அந்த ஸ்கூலில் வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய படிப்புகளை தான் அந்த பிள்ளைகளும் மற்ற கலாச்சார அடிப்படையில் மற்ற மதங்களோடு சிந்தனை அடிப்படையில் உள்ள பசங்களோடு தான் அந்த பிள்ளை பழகுது. வீட்டுக்கு வந்தால் நம்மளோட இருக்கிற நேரம் குறைவு. அப்போ இதுவே ஒரு பெரிய சவால். பெற்றோர்கள் நீங்கள் சொல்கிறீங்க பிள்ளைகளை ரொம்ப அமானிதம், ரொம்ப துவா கேளுங்க எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நம்மளுடைய கண்காணிப்பு குறைவான நேரம், அந்த நேரத்தில் நாம் அதை எப்படி நெறிப்படுத்துறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு சவாலான ஒரு இதுதான். ஒரு திட்டமிடல். நம்ம சென்டர் மாதிரி உள்ள தமிழ் இஸ்லாமிய சென்டர், இஸ்லாமிய கல்வி நிலையம் இருக்குது. இது மாதிரி சென்டர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு தேர்ச்சியான ஒரு மௌலவிமார்கள் எடுத்து முடிந்த அளவிற்கு மார்க்கம் கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு வழிமுறையை நாங்கள் செய்கிறோம். இப்போ இந்த மாதிரியோட சென்டரோட தொடர்புடைய மக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுதான் நம்ம பண்ண முடியும் இல்லையா? விடுமுறை நாட்களில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய நிஅமத் இப்படி நம்ம கலந்துக்கிறோம். இதே நேரத்தில் பக்கத்தில் என்ன நடக்குது? நம்ம பிள்ளைகள் விளையாடுறாங்களா, பண்ணுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மார்க்கம் சகோதரர் பொறியியலாளர் நவீம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய அனுபவத்தையும் அவருடைய என்னென்ன சேலஞ்சுன்றதை அவர் இன்ஷா அல்லாஹ் ஒரு சுருக்கமாக சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மிகப்பெரிய சேலஞ்ச் நான் எதிர்கொள்ளலை என்னுடைய குழந்தை வளர்ப்பில். ஏனெண்டா குழந்தை உண்டு, 2வது குழந்தை சின்ன பாபா. பட் நான் அனுபவித்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், வீட்டில் நாங்கள் இஸ்லாமிய பார்வையில் பிள்ளைய we try to do in our best in 100% actually. I mean, for example, இந்த டிவி பார்க்க விடாமல் அல்லது சாங்ஸ் கேட்க விடாமல் டான்ஸ் பார்க்க விடாமல் அப்படியோ வளர்த்துக்கு வந்தோம். பட் ஸ்கூலுக்கு போயிட்டு கிரேட் 1, 2 படிக்கும்போது புள்ள வீட்டு வரக்குள்ள பாட்டோட வருது. ஸோ இந்த ஜஸ்ட் ஒரு 4 hours 5 hours ஸ்பெண்ட் பண்ணுது ஸ்கூலில். ஸ்டில் எங்களுக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. பட் ஸ்டில் அந்த புள்ள பாட்டோடையும் அந்த சோங்கடையும் வருது. ஸோ இதை எப்படி தவிர்த்து கொள்ளாமல், அதாவது நவீன காலத்தில் நம்ம ஸ்கூலையும் தவிர்க்க முடியாது. கட்டாயம் போக வேண்டிய சூழல், அது இருக்க வேண்டிய சூழல். ஸோ வீட்டில் எவ்வளோதான் வளர்த்தாலும் இந்த ஸ்கூலுக்கு போய் வரும்போது இந்த பிரச்சனையோட புள்ள கட்டாயம் வருது. நடிகரை பேரோ என்னவோ எப்படியோ அந்த எது நாங்கள் வரக்கூடாது என்று நினைக்கமோ அது வருது. ஸோ இதை எவ்வாறு கற்காலத்தில் நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமிய பார்வையில், இது நான் எதிர்கொள்கிற ஒரு பிரச்சனை. வேறு மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ ஃபார் சான்ஸ்.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஜஸாக்குல்லாஹு ஹைரன். சகோதரர் பொறியியலாளர் நதீம் அவர்களது ஒரு கருத்து. உண்மையிலேயே சகோதரர் அபு சஃப்வான் சொன்னது போல அதே கருத்தை அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போய்க்கிறார். இப்போ ஒரு பேரண்ட்ஸ், ஒரு வாப்பா காலையில் ஆஃபீஸ் போகிறார், ஒரு 8 மணி அல்லது 7 மணி பலதரப்பட்ட டைமுக்கு போகிறாங்க. நைட்டுக்கு அல்லது ஈவினிங்கில் ஒரு 6 அல்லது 7, சிலவங்க 5 மணி 6 இப்படி வராங்க. ஆனால் ஒரு குழந்தை காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து வெளியே போகுது. அந்த குழந்தை திருப்பி வரும்போது கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி ஆகுது. அப்போ 7லேருந்து 8, 9, 10, 11, 12, 1, 2 கிட்டத்தட்ட 3 வச்சுக்கிட்டாலும் 8 மணித்தியாலங்கள் அந்த பிள்ளை தகப்பன் தாய்க்கு சம்பந்தம் இல்லாத ஒரு புதிய சூழலில் அந்த பிள்ளை போய் படிக்குது அல்லது விளையாடுது, மற்ற விஷயங்கள் செய்கிறாங்க. இங்கே நாங்கள் சொல்லுவோம், அந்த பொத்தி என்ன தான் வளர்த்தாலும் அந்த பிள்ளை சேர்ற அந்த பாடசாலையில் பலதரப்பட்ட சிந்தனை உள்ளவங்க வராங்க. அபு சஃப்வான் அழகாக சொன்னாங்க. சில ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் மிக மோசமாக இருக்கக்கூடிய சில பாடசாலைகளும் இருக்குது. சில பாடசாலைகளில் கல்வியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் மார்க்க ரீதியான கலாச்சாரம் மிக மோசமாக இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, நம்மளோட அந்த பொறுப்பை நாம் சரியாக நிறைவேற்றினாலும் படிக்காமல் வீட்டில் வைக்கலுமா? யோசிச்சு பாருங்கள். பிள்ளைக்கு கல்வி இல்லைப்பா, வீட்டில் இருந்தால் அந்த அடுத்த பிரச்சனை வரும், வேறு அது மென்டலி வேற ஒரு பிரச்சனைக்கு தள்ளப்படும். அப்போ விரும்பாமலோ அந்த நெருப்பு தணலை கையில் வச்சுட்டிக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கிடைக்கிறோம். பிள்ளைய அனுப்பவும் வேணும், ஆனால் அனுப்பினா இந்த பிரச்சனையே மிகுது. இதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றதான் இப்போ கேள்வி. அதானே? பதில் சொல்லுங்களா? ரைட். அல்ஹம்துலில்லாஹ். நலீம் பிரதர் ஒரு சவால் மிக்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. நாம் ஆன்சர் எப்படி பண்ணணுமெண்டா இன்றைய உலகத்தை வச்சு பண்ணலாம். இப்போ மார்க்கத்தோட புள்ளை எப்படி கொண்டு போகலாமுங்கிறதான் பார்க்கணும். இதுக்கு தாயினுடைய பங்களிப்பும் தகப்பனுடைய பங்களிப்பையும் தான் கட்டாயம் பார்க்கணும். பாருங்கள், நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, பிள்ளைய ஒரு தாய் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவா, பிள்ளையோட டைமை செலவழிப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாய்மார்கள் இதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த பிள்ளையை எப்படி கலட்டி எடுக்கலாமுங்கிறத பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தாய் தான் வளர்க்குறா. அப்படித்தானே? எப்படி கண்ட்ரோல் பார்த்தீங்களா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியை பெற்றெடுத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் தான் வளர்க்குறாங்க. பார்த்தீங்களா? அவருக்கு சப்போர்ட்டாக தான் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பொம்பளையால் வளர்க்கப்படுற ஒரு புள்ளை வாப்பா வருவான்னு மட்டும் பயமுழுத்தாட்டி வாப்பாவை இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வாப்பா வரட்டு மீறி வாப்பாவை எதிரியாக்கி விட்றாங்க பிள்ளைகளுக்கு. அப்படி தானே பிள்ளைகள்? அப்போ முதலாவது பேசிக் என்னென்னு சொன்னால், நம்மளோட வீட்டில் பாருங்கள், உம்மா பேசுகிற மாதிரியே பிள்ளைகள் பேசும். பார்த்தீங்களா? அந்த சவாலை தான் அந்த தாய் முதலாவது அரவணைக்க பழகணும். இந்த சூழல் ஒன்றும் செஞ்சுக்கலாம், அந்த பிள்ளைகளை அரவணைக்கணும். இதை நல்லா வளைக்கொள்ளணும் தாய்மார்கள். அடுத்தது, புகாரி இமாம் இருக்கிறாரு, குர்ஆனுக்கு அடுத்தது ஆதாரபூர்வமான செய்தி. புகாரி இமாம் எங்கே பிறக்கிறாரு? கசகஸ்தான் தானே? புகாரியில் கசகஸ்தான் பிரிக்கிறார். இப்போ உஸ்பெகிஸ்தானில் புகாரான்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது, அங்கே பிறக்கிறாரு. அரபு மொழி இல்லை. உம்மா என்ன செய்கிறா தெரியுமா? புகாரி இமாம் அப்படியோ மக்காவுக்கு எடுத்து போய்த்தா. அங்கே போய் அவர் படித்து மக்காவில் உம்மா வளர்த்த ஃபுல்லான்னு அவர். புகாரி இமாம் உம்மா வளர்த்த புள்ள. பார்த்தீங்களா தாய்மார்களே? அப்போ இந்த புள்ள அங்கே இங்கே போகாமல் அரவணைச்சி எடுக்கிறது பெரிய பொறுப்பு. வாப்பா வருவார் இல்லை, அது இல்லை. முதலாவது என்ன செய்யணும்? உங்களை தான் பார்க்கும் புள்ள 100க்கு 100. உதாரணத்துக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? சில உம்மாமாரு புள்ளைய ஓதுவம்பாங்க. நல்லா கேட்டுக்கணும் இதை. பாப்பாம்மா நாமளும் தான் ஓதுரா படிராம்போம். நாம் டிவிக்கு முன்னால் அது என்னது சேனல் மாற்றுறது, ரிமோட்டோட இருப்போம். பிள்ளைய ஓதுறான்னு சொல்லி போட்டு நாம் ரிமோட்டோட இருந்தால்
அவன் எத்தனை வயசு வரைக்கும் இருப்பான் தெரியுமா? ஒரு 12-13 வயசு வரைக்கும் பார்ப்பான். 15 வயசாகல ஏய் நீ ரிமோட் இருக்கா என்ன ஓத சொல்றியா படான்றுவான். நடக்குமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ தந்தை என்ன செய்யணும்? அவர் தந்தைமார் என்ன செய்வாங்க? பள்ளிக்கு போனியாடா ஓதினியாடான்னு கேட்பார். அவர் எழும்பி பள்ளிக்கு போனால் 10 நாளைக்கு பார்ப்பான், பின்னால் போவான். அந்த அந்த பிள்ளையை அப்படித்தான் பிடிக்கணும். பிள்ளைய நினச்ச மாதிரி ரசூல்லா அடிச்சிருக்காங்களா யாருக்காவது? அந்த பிள்ளையை அப்படி தான் கவரணும். முதலாவது தான் நான் சொல்ல வரோம், தாய் கவரணும். அப்போ இன்னொரு ஆதாரத்தை சொல்கிறேன்ல கேளுங்க. நம்ம உலகத்தை பற்றி சொல்லல, அது உலகத்தை பற்றி சொல்கிறேன்டா வேறு கட்டுரையை நான் வாசிக்கலாம். இப்போ மறுமையை சொல்கிறேன் கேளுங்க, எப்படி அந்த பிள்ளையை பிடிக்கலாமுங்கிறதுக்கு. நபீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் புகாரில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை பெண்களே கேட்டுக்கொள்ளுங்க, தாய்மார்களை. என்னென்னு சொன்னால், முஹர்ரம் ரசூலுல்லாஹ் காலத்தில் முஹர்ரம் 10வது நாள் வந்துச்சு. ஆஷூரா நோன்பு பிடிக்கணும். சில மதீனாவில் சில பகுதிகளில் ஆசூரா நோன்பு பிடிக்கிற சம்மந்தமாக தெரியலை. சில சஹாபாக்களும் பிள்ளைகளும் பொம்பளைகளும் பிடிச்சிருக்காங்க. காலையில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கண்டா, இன்றைக்கு ஆஷூரா நோன்பு, முஹர்ரம் 10வது நாள் பிடிக்கிற நோன்பு எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. யார் சாப்பிடாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அந்த நோன்பை தொடர சொல்கிறாங்க. அப்படியோ காலையிலே ஆனாலும் அப்படியே தொடர சொல்கிறாங்க. என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்களே தெரியுமா? பிள்ளைகள் பசி என்று கத்துதான். நாம் என்ன செய்வோம்? பிள்ளைக்கு பாவமும் அந்த பிள்ளைகள் அப்படித்தான் அணுகணும். பாருங்கள், நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய நோன்பை பாதுகாப்பதற்காக வேண்டி கம்பளியிலான விளையாட்டு விடயங்களை செய்தோம். கம்பளியாலான விளையாட்டை செய்து அந்த பிள்ளைய நோன்பை விடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி விளையாட்டு காட்டினோம். விளையாட்டா பாயிண்ட்ஸ். இப்போ தாய் ஒன்று எப்படி அந்த பிள்ளைய கட்டுப்பாட்டில் கொண்டாரா பாருங்க. அப்போ பிள்ளைய நோன்பை விடாமல் இருக்கிறதுக்கு மதீனாவில் நடந்த சிச்சுவேஷன் ரசூலுல்லாஹ் காலத்தில். அப்போ பிள்ளைகளை நாம் எப்படி பிடிக்கணும்னு சொன்னால், தாயிர பங்களிப்பு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதலாவது இதை பாருங்க, முதலாவது ஆதாரம் சின்ன பிள்ளைகளை பிடிக்கிற முறை. அடுத்தது ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹஜ்ஜி போகிறாங்கள இல்லையா, புகாரில் வருது. ஒரு பொம்பளை அந்த சின்ன பிள்ளையை தூக்கிட்டு வாரா, பிறந்த பிள்ளையை. பிள்ளைய எப்படி வளர்க்காங்க பாருங்கள். ரசூலுல்லாஹ் தள்ளி நிற்கிறாங்க. ஹஜ்ஜண்டா எப்படி இருக்கும்? பிள்ளை அப்படி தூக்குறான். தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் அலிஹாதா ஹஜ்ஜு, இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜு கடமையான்னு கேட்குறான். அவள் பிள்ளை எப்படி அரவணைச்சி அந்த அமல் இபாதத்தோட பழக்கிறா பார்த்தீங்களா? தாய் அரவணைக்கிற முறையை பார்த்தீங்களா? இன்றைக்கு சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்மார் அந்த பிள்ளையை அரவணைக்கணும். அப்போ அந்த கல்ச்சரை விட்டு விலகும் பிள்ளை. அப்படி தான் விளக்கணும். வேறு ஸ்கூலில் படிக்கணும்னா அது இது இல்லைன்னு செல்லப்படா. நாம் படம் பார்க்காம 10 நாளைக்கு இருந்தால் பிள்ளையை சொன்னால் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக ஆகும். அப்படி தான் அந்த சூழல் ஆகணும். இன்றைக்கு இன்னொன்று தெரியுமா ஒரு அதிசயம்? இவன் சொல்லுவா, பொம்பளை பிள்ளைய சொல்லுவா ஒழுக்கமாக இருக்கணும்பா. நம்ம வீட்டில் இருக்கிறவ மேடம் சொல்லுவா, ஒழுக்கமாக இருக்கணும்பா. உள்ளுக்கு இருக்கிற உமர் பிள்ளை யாராவது முன்னுக்கும் மரக்கறி விற்கிறோமா இருந்தால் அவள் ஒழுக்கம் இல்லாமல் போய் மரக்கறியை வாங்குவா. பிள்ளை யோசிக்கும், காய்கறியா? ஓகே, காய்கறி எனக்கு எங்கட ஊர் வச்சு காய்கறியாவே வாங்குவா. புள்ள யோசிக்கும். ஒரு 10 வயசு வரைக்கும் தான் புள்ள யோசிக்கும். நம்மள உம்மா மேலுக்கு தலையை மூட சொல்கிறா. உம்மா போய் காய்கறியில் சும்மா வாங்குறாவே ஆம்பளையோட கைச்சிட்டு. எத்தனை வயசு வரைக்கும் புள்ள சும்மா இருக்கும் தெரியுமா? ஒரு 12 வயசு வரைக்கும் இருக்கும். 14-15 வந்தோட நான் மட்டும்தானா பொம்பளை, நீ பொம்பளை இல்லையான்னு கேட்குமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? நாம் அந்த தாயும் தந்தையும் உள்ளுக்கு அந்த சரியாக நடந்தால் புள்ள என்ன செய்யும்? கொஞ்ச நாளைக்கு விட்டாலும் ஃபாலோ பண்ண தொடங்கும். அந்த பிள்ளையை பிடிக்கிற முறை. அடுத்தது ரசூலுல்லாஹ் என்ன செய்ய உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த பிள்ளையில பிடிக்கிற முறை. அடுத்தது பாருங்கள், புகாரியில் ஒரு செய்தி வருது. சுபஹானல்லாஹ், எவ்வளோ சந்தோஷமான செய்தி பாருங்கள். இந்த செய்தியை கேட்டோட எவ்வளோ ஆனந்தம் பாருங்கள். நம்முடைய பள்ளிகளையும் இப்போ உள்ள அந்த சிறுவர்கள் பெண்களோட நாம் எப்படி இருக்கிறோம் பிள்ளைகளோடங்கிறத பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் திடீர் அறிவிப்பு செய்கிறாங்க மதீனாவில், இன்றைக்கு இஷா தொழுகை பிந்தி நடத்தப்படும்னுட்டாங்க. அப்போ இஷாக்கு வளமைக்கு வார மாதிரி சஹாபாக்களும் பெண்களும் சிறுவர்களும் பள்ளிக்கு வந்துட்டாங்களாம். எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இரவின் அரைவாசி வரைக்கும் இன்றைக்கு என்ன செய்யும்? இஷா தொழுகை பிந்தி தொழுகிறதான் சிறப்பு. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லாவிட்டால் அதனால தான் நான் பிந்தி தொழுகிறத முன்னுக்காக்கினேன்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் வீட்டிலேருந்து வரல.
உமர் ரலியல்லாஹு ஓடி வராங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா பள்ளி வாசலில் வந்த சின்ன பிள்ளைகளும் பெண்களெல்லாம் தூங்கிட்டாங்கங்கிறாங்க. எப்படி அந்த பள்ளியில் சூழலை பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். பெண்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டி பள்ளிக்கு வந்திருக்காங்கல்லோ, அந்த சூழலை பாருங்களேன். அப்போ பெண்கள் பிள்ளைகளோட எப்படி அரவணைச்சு எடுத்திக்காங்க பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ். எனவே அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த பூமியை சொல்கிறாங்க, இந்த பூமியில் உங்களை தவிர இந்த இஷா தொழுகையை யாரும் தொழவில்லைங்கிறாங்க. மதீனாவில் முஸ்லீம்கள் இருக்கிற டைம், ஃபெஸ்ட் டைம், இந்த பூமியில் இந்த சிறுவர்களும் பெண்களும் நீங்களும் தான் இஷா தொழுதீர்கள். அப்போ தாயும் தகப்பனும் எந்த அளவுக்கு புள்ளையை அணைச்சி எடுத்து நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமோ, அப்போ என்ன செய்யும்? புள்ளை நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ண நாம் பிஸ்மில்லான்னு சாப்பிடுவோம். நாம் பிஸ்மில்லான்னு அப்படி சாப்பிட்டோம்டா புள்ளை எத்தனை நாளைக்கு இருக்கும்? நாம் பாருங்கள், சுபஹானல்லாஹ், அந்த புள்ளையை அணைக்கிற முறையை பாருங்கள். ஒரு பேரண்ட்ஸ் வாப்பா எப்படி அணைக்கணும் தெரியுமா? வாப்பா அணைக்கிற முறை. அடுத்தது உம்மா அணைக்கிற முறை நிறைய இருக்கு, டைம் 5 நிமிஷம் தான் தந்திருக்கிற. ஒரு வாப்பா எப்படி அணைக்கணும் தெரியுமா பிள்ளையை? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், புகாரிலே வருகிறது. சுபஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் பேரிச்சம்பழம் வந்து ஜக்காத்தை கொண்டு மூடையாக போடுவாங்களாம். பேரிச்சம்பழங்களை எங்கே வரும்? மஸ்ஜித் நபவியில் கொண்டு வந்து போடுவார்கள். அப்போ ஜக்காத் எப்படி இருந்தீங்க பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் ரசூலுல்லாஹோட வீடு பக்கத்தில் தானே. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், சில வேளையில் ஒரு நாள் அந்த ஈச்சம்பழத்தை தூக்கி வாக்கில் வச்சுட்டாங்க. சின்ன பிள்ளைகள் தானே. அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும் பாருங்கள். ஓடி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஜக்காத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு ஹராம் என்று அப்படி வச்ச ஈச்சம்பழத்தை பறிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ வாப்பா என்ன செய்யணும் தெரியுமா? புள்ள தானே, நாம் என்ன யோசிக்கிற? புள்ள தானேன்னு விட்டுறப்படா. விளங்கிட்டா? வாப்பாங்கிறால் புள்ள தானேன்னு விட்டுறப்படா. அல்லாஹ் குர்ஆனில் இந்த புள்ளைக்கு சொல்கிற யா புனைய, இந்த குர்ஆனில் வசனம், என் அன்பு மகனே, யா குலாம் ஹதீஸில் வருது, பையனே சிறுவனே என்று கூப்பிட்டு நாம் சின்ன புள்ள தானேன்னு விட்டுருவோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? லுக்மானுல் ஹக்கீம் வாப்பா சொல்கிறார் பிள்ளையை கூப்பிட்டு, இங்கே வாங்கம்மான், அல்லாவுக்கு இணை வச்சிடப்படாமான். எப்படி சொல்கிறார்? நாம் என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைக்கு இணை வைக்கிறதுக்கு என்னடா சம்மந்தம் பண்ணி கேட்போம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன ஆர்டர் போடுறான்? லுக்மான் என்பவர் ஒரு சிறந்த மனிதர்ங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். சிறந்த மனிதர் என்ன செய்கிறார்? பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார். அப்போ வாப்பா எப்படி பிள்ளைகளை பிடிக்கணுமெண்டா, பிள்ளைகள் செய்கிறத அவடத்தை தடுத்து வாப்பா அரவணைச்சி பிடிச்சி பிள்ளை பாப்பாவும் சரியா இருக்கணும் வீட்டில். சரியா? பாப்பா சுபோக்களையும் பள்ளிக்கு போகணும், பாப்பா நோன்பு பிடிக்கணும். நிறைய பாப்பா மாதிரி நோன்பு பிடிக்கிறல வீட்டில் பிள்ளையை நோன்பு பிடிச்சி தெரியுமா? அப்படி இருக்கு. அப்போ எத்தனை வயசு வரைக்கும் அவன் கட்டுப்படுவா? நாம் ஃபோனை 24 ஹவரும் பார்த்துக்கிட்டு நீ ஃபோனை தொட ஆட எப்படி இருக்கும் வீட்டில்? அவனுக்கும் நாளைக்கு ஃபோன் கேட்பானா இல்லையா? அப்போ நாமளும் ஃபோனை என்ன செய்யணும்? கேம் விளையாடப்பட அப்பா அவனும் கேம் விளையாடத்தை விடுவான். எனவே அன்பார்ந்தவர்களே, வாப்பா வீட்டில் தீனுடைய சூழலை வாப்பா உருவாக்கி போலாது பிள்ளைக்கு எங்கே விட்டாலும் ஒன்றுமில்லை உலகத்தில். தெரியுமா? உலகத்தில் நாம் ரோட்டில் போனால் விச்சாரம் நடக்கும், வட்டி நடக்கும், அது நடக்கும், அநியாயம் நடக்கும், எல்லாம் நடக்கும். நாம் தவிந்து வாழணும். தவிந்து வாழ்கிறோன்னா என்ன செய்யணும்? வீட்டில் அந்த இஸ்லாமிய கல்ச்சரை உருவாக்கணும் சகோதரர்களே. எனவே இப்படித்தான் தாயும் தந்தையும் வீட்டில் அந்த இஸ்லாமிய சூழலை உருவாக்க அந்த பள்ளி வீட்டுக்கு வெளியே உள்ள எந்த சூழலையும் புள்ள என்ன செய்யும்? அதை தவிந்து கொண்டு. இல்லாட்டி சிலது அல்லாஹ் என்ன சொல்கிறான் குர்ஆனில் தெரியுமா? சிலது நிர்பந்தம் வந்தால் சில ஸ்கூலுக்கு போனால் பாட்டு வருந்தான். அப்போ அதை நாம் என்ன செய்யும்? கணக்கெடுக்காமல் அந்த நிர்பந்தத்தை என்ன செஞ்சுட்ருவோம். அல்லாஹ் நம்மளுக்கு இதே மாட்டான். அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். உரமான மார்க்கத்தை விட்டு வெளியே போகிற நிர்பந்தத்துக்கு பேய்த்திரப்படா. நம்மட நாட்டில் போனால் சில பிள்ளைகள் பௌத்த இதில் படிக்குங்கள். அந்த காலையில் போனோட என்ன செய்வாங்க? அந்த அவங்களோட புத்திஸ்ட் அந்த இதுக்கு முன்னுக்கு கும்பிட செல்வாங்க. அதுக்கெல்லாம் விட்டுறப்படா. அப்படி உலகத்தில் அல்லாஹ் அந்த இணை வைப்போடு வாழ்ந்துறப்படா. சில விஷயங்கள் இணை வைப்பும் இல்லை, பாவமாக இருக்கும். அந்த பாவத்தை மார்க்கத்தை விளங்கின புள்ள அது ஒரு சேலஞ்சாக எடுத்து தவிந்து கொள்ள முடியாத சில விஷயங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் தானே, அவன் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் இருப்பான். எனவே வீட்டில் வாப்பாவும் உம்மாவும் இஸ்லாமிய கலாச்சாரத்தை உருவாக்கினால் நிச்சயமாக புள்ள அந்த
இதோட வெற்றி பெறும். அந்த சவாலை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாஷா அல்லாஹ். பதில் என்ன சரி வருமா? குர்ஆன் ஹதீஸில் தான் சொல்லிப்படுது. என்ன? ஜஸாக்கல்லாஹ். இஸ்லாம் ஜஸாக்கல்லாஹு ஹைரன். என்றாலும் அவர் கேட்ட அந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் வரலன்னு நினைக்கிறேன். போதாது. என்னென்னா கடைசியாக சொல்லிட்டார். அவர் கேட்ட அந்த கேள்விக்கான நேரடி கொடுத்துருவோம். இப்போது நேரடியான விஷயம் என்னென்னா, வெளியில் பிள்ளைகள் பல கலாச்சாரத்தை கொண்டுக்கிட்டு உள்ளே வருதை இதை எப்படி தடுக்கிறன்றது தான் அவர் கேள்வி. ஸோ அவர் சொன்னதில் நிறைய விஷயங்கள் பதிலாக இருந்தாலும் உங்கள் வீட்டு சூழலை இஸ்லாமிய சூழலாக மாற்றுங்க. இதுதான் முதல் பதில். வெளியில் 1000 பிரச்சனையோட பிள்ளைகள் வரும். இப்போ நாமளே வெளியில் போய் எவ்வளோ உள ரீதியான பிரச்சனையோட வரமா இல்லையா? பெரிய சின்ன பிள்ளைகள் விடுங்களேன். நாம் எவ்வளோ சூழலை பார்க்குறோம், நம்ம தங்குற இடங்களில் பார்க்குறோம், நம்ம பழகிற நபர்களை பார்க்குறோம். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, நமக்கு விளங்கும், அந்த விஷயத்தை நம்ம சரியாக கையாளுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காது. ஏன்னா குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, அது இயற்கை மார்க்கத்தில் பிறக்குது. அது இருக்கிற சூழலை நம்பும். இப்போ சாதாரணமாக எங்களோட அர்ஷத் பிரதர் ஜெயித் இருக்கிறார், சின்ன பிள்ளை அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். அவருக்கு தெரியுமா நல்லது கெட்டது? அந்த எந்த சூழலில் என்னதை பழகுதோ அதுதான் அந்த பிள்ளைய வாழ்க்கை. அப்போ நாங்கள் அந்த வயசில் விரும்பியோ விரும்பாமலோ நம்மளோட அன்கண்ட்ரோலில் அந்த பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் வருவோம். அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற புள்ள வருது, மார்க்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத புள்ள வருது, குர்ஆன் ஓத தெரியாத புள்ள வருது. இப்போ என்ன செய்யுது? பாட்டு தான் அது 24 hours அதுக்கு கேட்டு பழக்கம், குர்ஆன் கேட்கல. அப்போ அந்த பிள்ளை பாட்டு தான் படிக்கும். அப்போ நம்ம பிள்ளைகளும் அதோடு சேர்ந்து உறவாடும் போது அதை உள்வாங்குது. பிள்ளைய குத்த சொல்லலுமா? நாம் என்ன செய்யலாம்டா, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை ஸ்கூல் முடிஞ்சு வந்த பிறகு அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷத்தை ஒதுக்குங்க. ஸ்கூலுக்கு போனீங்களா, என்ன படிச்சிங்க, என்னென்ன நடந்தது, யாரோட உறவாடுறீங்க, இது இந்த மாதிரி. உதாரணமாக சில பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கணும். சில ஸ்கூல்களில் நீங்கள் எங்கெல்லாம் போக தேவையில்லை, சில மதரசாக்களில் எல்லாம் கூட மிஸ்யூஸ் பண்ணப்படுற சந்தர்ப்பங்களுக்கு அதை விசாரிங்க. ஒரு சாதாரண பிள்ளைகள் அவங்கள யார் தொடுறாங்க, எப்படி தொடுறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, இதை நீங்கள் பிள்ளைகிட்ட விசாரிக்கணும். இதுகள் கூடாது விளங்க சொல்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு அதை கைட் பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் சில பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுவாங்க, ஆனால் முக்கியமான சில விஷயங்களை பேசுகிறதுக்கு வெக்கமா என்ன வெக்கம்? அப்போ நாங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், இந்த பயிற்சி வரணும். வீட்டில் வந்தால் அந்த பிள்ளைக்கான உபதேசம். இன்றைக்கி பிள்ளைகள் உபதேசம் அட்வைஸ் பண்ணால் போர் அடிக்குதுன்ட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கி கலாச்சாரம் இருக்குது. அப்போ நாங்கள் அதை பக்குவமான முறையில், நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், இவங்க எங்கிட்ட இந்த பண்பாடுகளை பழகினாங்கன்னு ஆச்சரியப்படுற நல்ல குணமுள்ள பிள்ளைகள். ஆனால் அவங்க படிக்கிற ஸ்கூலில் பார்த்தா, அந்த அவங்க இடங்களை பார்த்தா அது மோசமாகவும் இருக்குது, கலாச்சார பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைகள் கிரேட் ஆகிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களோட வீட்டு சூழல் நல்லா இருக்குது. அதுதான் காரணம். நீங்கள் நினைக்க வேணாம் பிள்ளைகள் போன உடனே எல்லாம் பழுதாகி போய் தான் வராங்க. வீட்டில் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அட்வைஸ் டெய்லி பண்ணுற பேரண்ட்ஸ் யார்? அது செய்கிறோமா? அதை நம்ம செய்கிறோம் இல்லை. நம்மளோட வீட்டு சூழல் வந்தால் அங்கே அடிதடியாக தான் இருக்குது, கராத்து குங்குமமாக தான் இருக்குது. டிவியில் படத்தை பார்க்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது, பாட்டை கேட்குது. ஆனால் நம்ம எப்படி இஸ்லாமிய பிள்ளை அந்த பிள்ளையை உருவாக்குறது? இது முக்கியமான நம்ம வீட்டு சூழலை சொன்னார் கடைசியாக, அதை கவனிக்கணும். அந்த வகையில் நம்ம ஒரு பிரேக் ஒன்று கொடுப்போம் வேணா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் ஒரு பிரேக் ஒன்று கொடுத்துட்டு, ஆமாம் இல்லை பிள்ளைகளை மிரிக்கணும். பிரேக் ஒன்று கொடுப்போம். ஷேக் இங்கிலீஷ் நல்லா தெரியும் நம்மளை விட, ஏன்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷில் சில விஷயங்கள் சொல்லிக்குது. நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ் இல்லையா? டைம் நம்ம அதே தொடருவோம். சரிதானே? இன்னும் அதாவது சில முக்கியமான கேள்விகள் இருக்குது. சூழல் தாக்கங்கள் எப்படி இருக்கும்ன்றது சம்மந்தமாக நான் நிறைய பேசிக்கிறோம். ஷேக்கிட சில உபதேசங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை நம்ம தொடர வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் பிரேக்குக்கு பிறகு நாம் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை தொடருவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அடுத்த ஒரு இடைவெளியில் உங்களை சந்திக்கும் வரை எல்லா பேரண்ட்ஸ் பிள்ளைங்க உட்காருங்க, உட்காருங்க. ஷாமல் வாங்க. This is nothing. Don't think that we are going to take you from your friendship. No, it is something you are sitting with your fathers. You are sitting with your father. Sit with your father. Fawaz, here. Hamza, where is Hamza? Come here. Sit. Safwan, go. Safwan, come here. Come here. Sit here. Okay. Mashallah. Mashallah. எல்லா பேரண்ட்ஸும் பிள்ளைங்க உட்காருங்க.
இப்போ நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க, பேசுங்க. இது எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கோட ஒரு ஸ்பீச். ஆனால் நம்மளுடைய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைங்க வளர்க்கக்கூடிய முறை அதை பற்றி கொடுக்கறதுனால பிள்ளைங்க ஃபாதர்ஸ் கொடுக்காங்க, மதர்ஸ் வந்து உட்கார முடியாமல் உங்களுக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் நம்ம டைம் கம்மியாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். சில்ட்ரன்ஸ் ஹம்சா கம் ஹியர், கம் ஃபாஸ்ட். பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இல்லைங்க, தயவு செய்து உங்கள் பிள்ளைங்க சீட்ல இருந்துச்சு போகாம கொஞ்சம் அங்கிட்டு வச்சிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இரண்டாவது அமர்வுக்கு வந்திருக்கிறோம். ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்கு இங்கிலீஷில் சில விஷயங்களை விளக்கப்படுத்துவாங்க. அதில் முக்கியமாக பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை என்னென்னா, ஒரு சபையில் நம்மளோட பிள்ளைகள் இருக்குதுன்னா மேக்சிமம் அந்த பிள்ளைகள் டிஸ்டர்ப் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நம்மளோட கடமை. பேரண்ட்ஸ் அதை கவனிக்கணும். நிறைய சபைகளில் கொஞ்சம் கவனிக்கிறோம், பேரண்ட்ஸ் சும்மா எந்த கேர் பண்ணாமல் இருக்கிறாங்க. பேரண்ட்ஸுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஏன் நம்மளோட பிள்ளையால் இன்னொரு பிள்ளையோட படிப்போ அல்லது இன்னொரு சபையில் ஒரு அசௌகரியமோ உண்டாகக்கூடாது. அந்த பொறுப்பு நமக்கு வரணும். இதைத்தான் நம்ம பேசியிருக்கிறோம். இதில் கவனம் எடுங்க. ஏன்னா மற்றவங்க கண்டிக்கும் போது அது வேறு மாதிரி ஆகும். நாமளே நம்மளோட பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது தான் நமக்கு சரியான ஒரு வழிமுறை. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரர் சொன்னாங்க. இந்த பிள்ளைகளோட நம்மளோட அந்த தொடர்பைக்கு தானே நம்ம சொன்னால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், அவங்களுக்கு சில வழிகாட்டணும். அது அழகான முறையில் நம்ம ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டெய்லி நம்ம சொல்கிற நேரம் இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்னன்றதை அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்தும். நம்ம ஏன் இந்த கல்வியை படிக்கிறோம், இந்த கல்வியை படித்து நம்ம அடைய போகிற அடைவு என்ன, இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு அண்ட் அவருக்கு தமிழ் கொஞ்சம் கிளியராக பேச இல்லாதுன்னு இந்த கருத்தை சொல்லுமாறு சொன்னாங்க. நல்ல ஒரு கருத்து. அது மாத்திரமில்லை, சேவை மனப்பான்மை, பிள்ளைகளுக்கு பிறருக்கு சேவை செய்கிறதுன்று தான் நம்மளோட உண்மையான வெற்றின்ற விஷயங்களை அந்த பிள்ளைக்கு சொல்லணுன்ற விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த வகையில் ஷேக் அப்துல் ஃபத்தாஹ் மௌலவி உண்மையிலே நமக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு வளம். அல்லாஹ் தஆலா அவருக்கு மென்மேலும் பரக்கத் செய்யட்டும். உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் நூர் முஹம்மத் மதனி அவருடைய மாணவர்களில் ஒருவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஷேக். அல்லாஹ் அவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்கணும்னு அந்த உஸ்தாதுக்காக நாங்கள் துஆ செய்கிறோம். அதாவது இந்த பிள்ளைகளுக்கான கல்வி வழிகாட்டுதல் சம்பந்தமாக எந்த கல்வியை கொடுக்கணும், எந்த கல்வியிலேருந்து பிள்ளைகளை நம்ம தூரமாக்கணுன்ற விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் முடியுமாக இருந்தால் ஆங்கில மொழி மூலமாக விளக்கப்படுத்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்வோம். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I think even the parents and children, everyone is surprised. First time in this hall, English. I think so, first time. As per my knowledge, it's first time. And children, just don't be judgmental, my English. Even I cannot be to your level, but inshallah I'll try to be, okay? So, there are two aspects I thought to speak in this session today. As even children are here, there are two aspects that should be spoken. Even the parents should listen, even the students should listen. Two aspects, two important aspects. First aspect is, as our Sheikh, our beloved Sheikh Rifaudin had said in the previous session, environment makes an effect in everyone's life. It's not only children, it's everyone's life. So only Rasulullah sallallahu alayhi wasallam, when he narrated an hadith, he told, Allah subhanahu wa ta'ala, He commands a person who has done like 100 kills. Do you know what 100 kills means? Killing 100 people. He killed 100 people. But the next step what he did is, he asked Allah tawbah. Allah told him, I'm ready to forgive you. But what you have to do is, you have to travel from a place where you did this mistake to a place where are there good people, where are there the people who do ibadah, the people who worship Allah, the people who are in good things. You have to travel from a bad place to a good place. Why did Allah say this? Allah accepts tawbah. Why did Allah keep this condition? You have to travel to a good place, not in a bad place. Parents should also understand, environment makes an effect on a person, whoever it is. He can be adult, he can be a child. Environment makes a difference. So only Allah says, don't be with the bad people. You may fall again in the same sin.
So it's important for the children to see. There might be children who are going to school for a long time. There might be students from 9th standard, 10th standard, and there might be students from first standard. So they are starting their education time. So they'll be making new friends. And this time it's a crucial time for every child. Now I'm asking the parents over here. Everyone will remember their childhood friends. No one can forget. College friends, they might forget. Work friends, they might forget. But this childhood friends, no one can forget. They created a great impact in everyone's life. So that childhood friend, he will mend your life. He will change your life. So only Rasulullah sallallahu alayhi wa sallam, he said, if you want to know about a person, just see who his friend is. For example, what is your name? Muhammad Zain. I don't know who is Muhammad Zain, but I know his friend. So I can judge, even Muhammad Zain will be like him only. There might be a difference, but they are same. You know in the school, Muhammad Zain might know in the school. He might say, this guy is standing with this guy, so we should not be with this guy. We might say that, right? So, it is so crucial who our friends are. And the second aspect is, I want to talk importance of knowledge. Younger children should understand, knowledge has two types of knowledge. The worldly knowledge, the akhirah knowledge. The worldly knowledge and the akhirah knowledge. What does akhirah knowledge does mean? What does that mean? It means learn the Quran, learn the hadith of Rasulullah sallallahu alayhi wa sallam, the way he taught us to live this life. What does the worldly knowledge mean? The knowledge that we gain to access this world, to make our worldly life easy. So both the knowledge are important in Islam. One should not think we should only learn Quran, learn hadith, we should not learn science, we should not learn maths, we should not learn English. Rasulullah sallallahu alayhi wa sallam, when he talked about Dawood alayhi salam, he told, Dawood alayhi salam used to work with his hand. He was a king. He used to earn money by his hand. He used to work and he used to earn money. So a person should also learn this dunya's knowledge. But this main aspect, every parent should understand. And children who are a bit older, they will understand. There was a time when the worldly knowledge was based upon only worldly knowledge. There is no other interference between that, nothing. Worldly knowledge, only worldly knowledge. There was Al-Khawarizmi. Who knows Al-Khawarizmi? Yeah, he invented algebra. Who knows Ibn Sina? He was the father of medicine. Who knows Abbas ibn Firnas? Who was the one? Okay, the right side. Who invented aeroplane? This is the effect of our knowledge. This is the effect of the education that was given to us. The first person who invented plane was Abbas ibn Firnas. How many of you know this? I'm not asking the adults. Adults might have surfed on the internet and they have learned it. Even their education was the same. Even they learned Wright brothers only. Later on they got to know. But how many of you know Abbas ibn Firnas was the first person who invented aeroplane? So there is a difference between the knowledge that we gain today and the knowledge that was taught 100 years ago. There is a lot of difference. So one of the main difference I wanted to notify in this session is today's education is built upon logic, pure logic. Today's education is built upon pure logic. And our deen, our Islam is not built upon logic. It is built upon Iman, believing. I'll say you an incident. Let's see how many of you will believe that. Rasulullah sallallahu alayhi wa sallam, once upon a time, when the mushrikeen, when the kafir, when the Quraysh, they came and said to him, "You are not a prophet. Just show me a sign. Just show me a sign. Just show me a miracle. You are not a prophet. I can't believe you." Rasulullah sallallahu alayhi wa sallam, with the help of Allah,
He signed his finger towards the moon. He did like this. What happened to the moon? It split into two. Which logic can believe this? Can you believe this? If someone comes and says, I just split down the Jabal Akhdar, will someone believe it? No. It's apart from our logic. But our Sharia, our deen is built upon Iman. When Rasulullah sallallahu alayhi wasallam went on Mi'raj, how many of you know about Mi'raj? What is Mi'raj? He went on what? He went on rocket? Elon Musk is finding it hard to build a rocket. But Rasulullah sallallahu alayhi wasallam went on Burak. Where did he go? To the 7 heavens. No one believed it. No one believed it. Abu Jahl came and said to Abu Bakr radiallahu anhu, "Hey Abu Bakr, your friend is saying something. He's blabbering." Abu Bakr said, "If it was said by Muhammad, I believe him. There is no doubt in it. That is Iman." But our education is built upon logic. Whereas some of you might have studied. From where did humans come? That is the problem of our education. Allah subhanahu wa ta'ala said, Ya ayyuhan nas, inna khalaqnakum min zakarin wa untha. O humans, he is saying to everyone, he is addressing everyone, not only the believers. O mankind, we made you, we created you from what apes? Yeah, clay. So, what is the first man? Adam alayhi salam. Was he ape? No, you know both. The problem of Muslims is they know both. But our responsibility as a parent, we should give them both. We should know what is the evil happening in this world also. We should not make our kids away from that. But we should at last see what is our kid keeping different. Iman is the goal. So at last, important if you have given your children the Islamic knowledge, if the children over there have gained the Islamic knowledge, whoever it is, Albert Einstein, let him come again, whoever it is, even if he says anything, we can say, no, the Quran said this. There will come a time when the people say equal to the Quran. There was a time when people said everything is revolving around the earth. Many people might have known Galileo Galilei. He found it very hard at his time. People were saying that earth is in the center, everything is going around earth. But what is the reality? Yeah, every planet is in an orbit, sun is in orbit. So there was a time science said, earth is in the center, everything is going around. But at that time also Quran said, sun is in the between, everything is going around it. But a time came when science went equal to the Quran. When it went equal to the Quran, at that time, science, no more evolving in that matter in science. Because that is what the Quran is. That is the haq. That is the truth. So, the children should know what Quran and Sunnah, the Hadith is saying, is the truth. Science may say something which may not be truth today, tomorrow it will become equal to Quran and Sunnah. So from this, I am concluding two main things I had said. Let's bag it up today to our homes. Two main things for the kids. First thing, who is your friends? What's your friendship? That friendship is going to change your life. Today or tomorrow, that friendship is going to make a difference in your life. You might think, Zain is a kid, man. What big difference is going to make? No. More than your parents, that kids will make. Everyone will enter Jannah tomorrow. And some people will go to hellfire. There will be some good friends. They'll go say to Allah, Ya Allah, there were some good friends in this world with me. They did ibadah with me. For example, what's your name? Ayash. Any of your friends' name? Some good friend. So, okay, what's your name? Arshid. Okay, let's imagine Arshid and Ayash are friends. So, they too might have another friend. So, let's do what Allah, Arshid and Ayash enter Jannah. Say Ameen. It's not a matter. Ameen. So when they enter Jannah,
And when they find one of their friend who did ibadah with them, who prayed with them, who fasted with them, who went for Quran class with them, when they don't find them in Jannah, they will ask to Allah, Ya Allah, my friend was with me in this world. He's not here in Jannah. Where did he go? Allah will say, your friend had some bad deeds. He had to go to Jahannam. The friend will say, no, Ya Allah, I need my friend here. Allah will say, go take him. So this is the power of friendship. A friend can go pick his friend from hellfire to where? To Jannah. So children, they should be crucial in selecting their friendship. Girls or boys, doesn't make a difference. Friendship is, doesn't mean girlfriend or boyfriend. Does not mean that. Girls with girls or boys with boys. It doesn't make a difference. Everyone should choose a good friend. Small hint. Everyone is laughing. Every kid is laughing. MashaAllah. And the second thing is, knowledge is very important. What knowledge we take, it's very crucial for the parents to check what knowledge our children are gaining, because today's world is so developed. They're more developed than the parents. They're learning many things from the YouTube. No, YouTube might say this is for kids. Everyone is accessing everything. So what our children are studying, and children should not study things that they don't know, that it's not approved by their parents. It's very crucial. You might think, I'm an adult. No, you're still a kid. So I conclude with this, and I think so Sheikh is waiting to ask the mic from me. Jazakumullah khair. Barakallahu feekum. Assalamu alaikum wa rahmatullah. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அருமையான பல விஷயத்தை பிள்ளைகளுக்கு விளங்குற லாங்குவேஜில் பேசிக்கிறாரு. உண்மையாக அதுக்கு நாங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம் அடுத்த முறைக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் கல்வி, எது அவசியமான கல்வி, எது இம்பார்ட்டன்றதை ரொம்ப தெளிவாக சொன்னார் எங்களோட அபு சஃப்வான் அவருடைய டேர்ன் இது. அதாவது சில பிள்ளைகள் பிழையான கல்வி முறைக்கு உட்படுத்துறது சம்பந்தமாகவும், அவங்களோட பிழையான கலாச்சார முறை சம்பந்தமாகவும், பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய சில வழிமுறைகள் சம்பந்தமாகவும் உங்களோட கருத்துக்கள் நீங்கள் இங்கிலீஷ்லேயே சொன்னீங்கன்னா தான் இப்போதைக்கு பெட்டர். அந்த பிள்ளைகள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. Alhamdulillah. Really it is a wonderful event. Normally we used to say children are colors, used to they quote with us colorful. When we see with the TAC visitors and members with their children, mashallah, no words to say. Alhamdulillah, more than this. So dear children, now we have gathered here for a purpose, correct? Anyone can say what is the purpose of gathering here? Anyone? Any kids? Any child can answer. Arshad, Safwan. Anyone? Just answer. Why we have gathered here? What is the purpose? Now we have put the chair. Tell, what is the purpose? Knowledge. To gain? To gain knowledge. Okay, what kind of knowledge? No. Yes, beneficial. We are giving whatever now Ustad Sheikh Abdul Fatah Maulavi said, Al-Hafidh. He said both, no? He said about science also, right? Correct or not? Right, brothers didn't find the flying flight. Who found? Abbas. You see? You understand? So not only Islamical way of knowledge we are giving, beneficial, that is the right word. So there is a purpose for us, that is the knowledge, beneficial knowledge. Same way Allah subhanahu wa ta'ala say, we have been created for a purpose. Suppose this phone, if I every day morning when I go office, I put the socks and I keep this phone inside the shoe and insert my leg with the socks. If I walk to office, what do you call me? I keep the phone in the shoe, I wear the socks, I put the shoe. Now the phone is between the socks of my leg and between the shoe. Correct? Is it right? If I walk, what you will think? Everything you are watching. Oh, what is this? Sheikh Nasser has introduced him, mashallah, Abu Safwan, like that and all. But today morning he is going office wearing a socks and putting the, after full charge with the, he said crazy. What you will think?
Just you answer. You said no, we have gathered here for beneficial knowledge. Correct? What you will see? What you will think about me? Correct? No, phone has a purpose. Correct or not? Phone has a purpose. Okay? You can, if my child use the phone, he can play. If my wife use the phone, she can shout at me. If I use the phone, I can use for my communication. Anything. There is a purpose. Other than the purpose, if I start using a phone, you will think I am crazy. You will say phone crazy or me crazy? Phone fool or me fool? You see, Zaim, no, he was awaiting for the moment. One time will come, I will show that finger on you. See, immediately you are the fool. See? Alhamdulillah, jazakumullah khair. This is what Allah subhanahu wa ta'ala says in the Quran. وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. I have not created you, jinns and humans, other than you worship me. What is the purpose here? To worship Allah. Not worshipping Allah in prayer hall or sitting in the mat and doing dhikr or in the masjid or going Kaaba for Umrah, Hajj. This is not alone worship. You listening to your parents is worship. Subhanallah. Allah subhanahu wa ta'ala says in the Quran. You listening your 2 years. How many ears you have? You raise your Arshad. Just raise your hand. How many ears you have? 2 years. MashaAllah. How many ears you have? Zaim, 2 years. MashaAllah. How many eyes you have? Subhanallah. Allah says in the Quran, see, even if you lose one eye, the other eye you can see, correct? If you don't have any accident in the ear, the other ears you can listen. Anyone know percentage? Percentage. One mic is 50%. I have 2 mic. How many percentage together? MashaAllah. I think max intelligence are front side rows. Really, I should be careful. So, this is 50%. Listen here. Children, this is 50%. This is 50%. How much together? Okay, this is 50%. This is 50%. How much? Your parents, mother is 50%. Father is 50%. How much? Okay, if father is not there, mother can command you, advise you, and take care of you, correct? If your father is not there, mother can take care of you, advise you, command you, correct? 150 is not there, other 50 is there. Correct or not? Okay. How many mouth you have? Subhanallah. See? Okay, now coming to the percentage. This 50, 100. Now you have only one mouth. 50. So Allah subhanahu wa ta'ala hearing, you have to hear more. Half of that you have to speak. You understand? That is why Rasul sallallahu alaihi wasallam said, sometimes you have to be silent. Subhanallah. This is what I think one of the incident, Abdul Fatah Maulavi, I think he is supposed to explain. I can continue. The main important is one of the incident where Umar bin Khattab radiyallahu anhu, he took his son Abdullah ibn Umar, very small person, in a majlis. At that time Rasulullah sallallahu alaihi wasallam asked a question. No one in the gathering, all senior Sahaba companions were sitting there. Even Umar bin Khattab radiyallahu anhu was there. Even his son, very small, Abdullah ibn Umar radiyallahu anhu was there. When Rasul sallallahu alaihi wasallam asked about a question, except Abdullah ibn Umar radiyallahu anhu, no one has answered. Someone has answered, but Abdullah ibn Umar radiyallahu anhu knows the answer. After coming back with his father, Umar bin Khattab radiyallahu anhu, who is he? Umar bin Khattab, who is he? He is second Khalifa. We call it as second Khalifa, correct? His son is Abdullah ibn Umar radiyallahu anhu. After coming back from that incident, that majlis, Abdullah ibn Umar radiyallahu anhu said his father Umar bin Khattab radiyallahu anhu, I know the answer, but I don't want to raise my voice or give the answer in front of all the elders.
What did Umar bin Khattab radiallahu anhu said? He had 2 years. He know the answer, but he didn't answer. Why? Giving respect for the elders. Subhanallah. See, even if you know, sometimes you have to be silent. Umar bin Khattab radiallahu anhu, being a father, respecting the majlis, he said, Abdullah ibn Umar radiallahu anhu, you have did very good, very brilliant, very excellent. Because if you answer, what will the other elders will be in front of Rasulullah sallallahu alaihi wasallam if they didn't answer? You understand the point? So you should not degrade the elders in front of anyone. Of course, Islam has given you very important things. So this is the purpose. Why we have been created? Worship Allah. So worship Allah includes prayer to Allah subhanahu wa ta'ala, listening to parents. So 2 earrings you have, 100% if you hear something from your parents, you have to say little. This is the common psychological theory. Okay? So, and Sheikh, important question he raised. What was the question? Main important I have to tell. Enna solano? Sheikh marandutara. Regarding what you call being strict with the children or with the parents? Because now the topic is very present generation, kids are controlling parents. Dear children, as Abdul Fattah Maulavi said, you are more time spending with non-Islamic children. You understand? Non-Islamic children, correct? Other than here, have you ever heard Quran, Sunnah, Hadith, companions, radiyallahu anhu, sallallahu alayhi wasallam in school? Have you listened this one? These words? Kids, are you listening? Children, are you listening? No. But what Abdul Fattah Maulavi is trying to explain here, Quran says 100% haq, truth. One day or the other, the science will come to know. That's why Albert Einstein's statement is there still now. 1940, in the paper of Science Philosophy, he has stated this statement. Famous Zakir Naik used to quote this. Religion without science is lame. Lame means nondi. Lame nanade. கால் ஊனமற்ற அல்லது ஊனமற்றவர்களை போன்று. என்னது? விஞ்ஞானம், மதம் இல்லாத விஞ்ஞானம் என்பது ஊனத்திற்கு சமம். Religion without science is lame. Science without religion is blind. Subhanallah, Allah subhanahu wa ta'ala, Quran and Hadith, if you see, beautiful scientific way of explanation Allah subhanahu wa ta'ala has explained. Maybe today science didn't tell. As he said, how the human beings came from apes. This is all some other, what you call, shaitanic thoughts. Have you ever seen, how many of you went to zoo? MashaAllah, not in here in Muscat, in home, in zoo. Here, zoo have you went? Okay. How many monkeys have become human? Any monkey have become human in the recent times? So it is a very big lie. Even where you study, human beings have been coming from apes. Apes means what? Monkeys, right? You know, there is only one story. It is in Hadith, I believe. Monkeys have become humans. You know? This last, we will conclude. You know? How many of you know? Elders also can raise. Monkeys have become humans. Humans have become monkeys. Humans have become monkeys. Who can tell? Zaim. There were Jewish people. They have been commanded by the Prophet that you should not catch the fish on Saturdays. And Friday, other days and all, they were allowed to catch the fish. And whoever did that sin, Allah subhanahu wa ta'ala made them into monkeys. Who become monkeys? Humans become monkeys. Have you ever listened anywhere, or have you seen in the present world? Because we have a very good advanced pixel camera. Have you ever witnessed any human being changing one monkey into a human?
So these are all stories, my dear children. So we have been given some responsibilities. We have been created for some reason. If you want to know the reason, if you want to know the responsibilities, definitely this have to be a final one conclusion we have to tell. Dear children, one day or the other, we being a parents going to die. Do you all agree? Because my parents before, they are not here. I am a children for my parents, correct? My parents are no more here. My father is no more here. I have only mother. Think about me. How many of you have both mother and father here? Now I don't have father. See, this is ni'mat. Presently I am living, you are also living. You have mother and father. You have to think, this is a ni'mat. I don't have my father. Where I have to take my father? If I lose my one leg, I have the other leg. I lose my father. Can anyone take another person as a father in this world? I can take anyone as a father. Can you tell? Can I take? For a sake of argument, take no. You can take for a sake of argument? No. Not at all possible. So our parents, one day they will become age, and Allah, if Allah wills, they will be longer live. May Allah bless them long life with you. But one day or the other, when they live, you have to be prepared, knowing how to do janaza for them, how to pray for your parents. Rabbi awzi'ni an ashkura ni'mataka allati أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضى وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. Who? Sulaiman alayhi salam, when he was going for a war with the mass crowd of humans and jinns and animals, during the time he saw a small ant speaking and telling his ants tribes to go inside. Sulaiman alayhi salam is coming with a mass crowd of tribes. By mistakenly, they might step the foot on us and we will be destroyed. After hearing this, Sulaiman alayhi salam said, Rabbi awzi'ni an ashkura ni'mataka allati. Oh Allah, make me and make my ni'mat. I have to be gratitude to you, and make my parents gratitude to you. What a beautiful dua. So you have to pay more for your parents. One day or the other they will leave the world. You are the leaders of tomorrow. Tomorrow, after, for example, 40 years, we four will not be here. Inshallah, from here, people should come and sit. That much of Islamic and worldly knowledge you should gather, and you should be a leaders, inshallah. Allah subhanahu wa ta'ala bless. And this is the big 3-4 advice I have given. There is a purpose for us to live. And you have to worship only means even listening to your parents is a worship. You understand? Listening to your parents is what? Worship. In your childhood, this is very big ibadah for you. Maybe I lost my father now. I can make again to a father and I can listen to him. So you have a father, listen to him. He is more experienced. He is facing the world. He knows negative more than you. Your mother knows more negative than you. Correct? So they said they have experience. They have gathered more experience than you. So you have to listen. That is the ibadah. And one day or the other they might leave. So you have to learn so much prayers. What are all the duas we have to memorize and say frequently. Okay? Inshallah, Allah subhanahu wa ta'ala make us this beneficial knowledge. And one day or the other we should be a leaders, inshallah. Jazakallahu khairan, Sheikh Abu Safwan. இவ்வளோ நேரமும் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுன்ற பிளானில் வந்தோம். ஆனாலும் டைம் இடம் கொடுக்கல. 10:30 இதுக்கு மேலேயும் டைம் எடுக்கலாது. பேரண்ட்ஸுக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே பிள்ளைகள் கொஞ்சம் அங்கங்கே விளையாடுறாங்க. அது சில நேரம் நம்ம இந்த இடத்த யூஸ் பண்ணணும் தொடர்ந்து. இந்த இடம் இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இவங்களால் இன்கன்வீனியன்ஸ்னு ஃபீல் பண்ணால் சில நேரங்களில் நமக்கு ஒரு சிக்கலாகும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் பிள்ளைகளை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளுங்க. அவசரமாக அந்த இடத்த விட்டு போங்க. ஏன்னா நம்ம நாளைக்கு தொடர்ந்து இதை யூஸ் பண்ணணும். முக்கியமானது நிறைய இந்த முக்கியமான ஒரு பேரண்ட்ஸை நம்ம இங்கே கூப்பிடணும்னு நினச்ச ஒரு உபதேசத்துக்காக, ஆனால் நேரம் இடம் கொடுக்கல. அதனால் ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், இவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டீங்க. இன்ஷால்லா இதுபோல் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தொகுப்புகளோட நாம் இன்ஷால்லா உங்களை சந்திப்போம். இது உண்மையாக சொல்லப்போனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி, உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். தொடர்ந்தும் நீங்கள் டிஏசியோடு இணைஞ்சிருங்க. நாங்கள்